ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசை பார்க்க போகிற சரடி காசையில் நம்ம முத்து ஒரு பக்கம் இல்லை இந்தம்மா திருந்தோன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்றாது. டே ஏற்றி விடாதடா, கம்முனு கடாடா, காட்டுப்பூச்சி வேலையை கட்டாதாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சத்தியம் பண்ணுமான்னு சொல்லி கேட்க சத்தியமும் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இவ எனக்கு மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் சொல்ல விஜயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சரி மன்னிப்பு கேட்டாலும் ஓகேப்பா, ரூம்குள்ளே போங்கன்னு. இங்கே ஒரு பக்கம் இனிமேட்டுக்கு இவளுக்கு ரூம் தரமாட்டேன், இவ வெளியே தான் படுக்கணும்னு சொல்ல ஏமா எங்களுக்கே கொஞ்சோண்டு இடம் தான் கொடுத்துருக்கீங்க, அதுலேயும் ஆப்படிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரோஹிணி எப்படிலாம் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிருக்காங்க. நம்மளும் அப்படி தான் பார்க்க போகிறோம். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் வேலைக்காரியாக மாறப்போகிறது ரோஹிணி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மனோஜுக்கு ஒரு பக்கம் போய் சமாதானம் பண்ணுறான்னு கிட்ட போனால் நீ என்னையே ஏமாத்திட்டல, என்ன பண்ணுறது, என்ன முட்டாளாக்கிட்டேன்னு வெளியில் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். நான் முட்டாள் இல்லை அறிவாளியும் ப்ரூவ் பண்ணுறானமா, டே முழுசாக நினைச்சாச்சு முக்காடு எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மேலே உட்காந்து மொட்டைப்படியில் ஸ்ருதி, ரவி, மீனா, முத்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்ம இன்னும் எதையோ மறைக்குது, பெருசாக மறைக்குது. ஏன் நம்ம மனோஜ் சொன்னதே பொய்யன்னு சொல்லிட்டாங்க. டே உனக்கு எங்கே இருந்துடா இப்படி மூளை இவ்வளோ ஷார்ப்பாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு. நம்ம மனோஜ் பக்கத்தில் நின்று ஒட்டு கேட்குறாரு. இந்த பொண்ணு ஏதோ தப்பாக இருக்குது, இதுவுமே கதையாக இருக்கும்னு எனக்கு தோணுது. உடனே கீழே போனவங்க நீ என்னை உண்மையானுமே லவ் பண்ணுறியா, இதுவும் பொய்யா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு இடையிலும் விரிசலையும் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் தனியாக உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் தேவையாடா, இவ்வளவும் பண்ணது உனக்காகன்னு ஏன்டாப்பா புரியல. இது தாங்க லைஃப்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்னதாக ஒரு பொய்யை மறைக்கிறேன்னு போனால் பெருசாக வந்து நிற்கிது பார்த்தீங்களா. இதுக்கு ஆரம்பத்துலேயே நீ உண்மையை சொல்லியிருந்தா வேறு லெவலில் இவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் தேவையா கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தா பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ